உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதில் நான் பார்க்க போகிறது திமுக மற்றும் ஸ்டாலின் அவர்களுடைய முக்கியமான வங்கி கணக்குகள் அமலாக்கத்துறை முடக்கிறாங்க அப்படின்றது முக்கியமான விஷயம். சரி, இந்த முடக்கம் பற்றின தகவலை உங்களுக்கு முன்கூட்டியே நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி செய்வாங்க அப்படின்னா அதுக்கான நடவடிக்கை எடுத்தாச்சு. ஸோ விரைவில் திமுகவுடைய அந்த வங்கி கணக்குகள், அதாவது ஒட்டுமொத்தம் அந்த அறக்கட்டளை வச்சுருக்காங்க இல்லையா, முரசொலி அறக்கட்டளைன்னு வச்சுருக்காங்க. திமுக ஸ்டாலின் அவர்கள் தனியாக ஒரு வங்கி கணக்கு வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லை, சன் டிவிக்கும் ஒரு வங்கி கணக்கு இருக்குது. அங்கேயும் பாகப்பிரிவினை சண்டை அதையும் ஃப்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ மிகப்பெரிய அளவில் திமுகவுடைய கஜானான்னு சொல்லக்கூடிய பல்வேறு அமைச்சருடைய வங்கி கணக்கையும் முடக்கிட்டாங்க. ஏற்கனவே துரைமுருகனுடைய வங்கி கணக்கு முடக்கப்பட்டாச்சு. பொன்முடி இது பல்வேறு விஷயங்கள் சட்ட விரோத பண பரிவர்த்தனைன்னு சொல்லிட்டு பல்வேறு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. செந்தில் பாலாஜிக்கு பிரச்சனை. இப்போது எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய அளவில் செக் வச்சுருக்காங்க திமுகவுக்கு அமலாக்கத்துறை. இது சட்ட நடவடிக்கை தான். சட்டப்படி என்ன அனுமதிக்கப்பட்டிருக்கோ அந்த சட்ட நடவடிக்கை மட்டும்தான் நம்ம பாஜக அரசாங்கம் எடுத்திருக்கோம். இதில் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ எதுவும் கிடையாது. ஆனால் இது எப்படின்னாக்கா, இதில் அரசியல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இதில் அரசியல் லாபம் இருக்குது. இது சட்ட நடவடிக்கை பாயுது. திமுக பண்ணது தப்பு. அவங்க முறைகேடாக பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டிருக்காங்க. முறைகேடாக சொத்து சேர்த்துருக்காங்க. முறைகேடாக பல்வேறு அமைச்சர்கள் பணம் சேர்த்துருக்காங்க. கருப்பு பணம் வச்சுருக்காங்க. இதையெல்லாம் ஓட்டுக்கு பணமாக கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக பணப்பட்டுவாடா பண்ண தடுக்கணும் அப்படின்னா இந்த முறைகேடாக சம்பாதித்த பணத்தையும் சட்ட விரோத பண பரிவர்த்தனையும் அதன் மூலமாக எவ்வளோ சொத்து சம்பாதிச்சிருக்காங்க, என்னென்ன லிக்விட் கேஷ் இருக்குது, என்னென்ன சொத்துக்கள் இருக்குது, அது அசையும் சொத்து அசையா சொத்து எல்லாத்தையும் பேன் பண்ணணும், அது எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயமா இருந்தது. அதை கரெக்டாக அமலாக்கத்துறை பண்ணிட்டாங்க. இதன் மூலமாக திமுக தேர்தலுக்கு, அதாவது குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இவங்களால் தேர்தல் செலவு கூட பணம் எடுக்க முடியாது. ஸோ அப்போ எல்லா அக்கௌண்ட்டும் ஃப்ரீஸ் ஆனதுனால திமுகவால் செலவு பண்ணவே முடியாது. இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள், இன்னும் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவோட கட்சிகள், இன்னும் சின்ன சின்ன கட்சிகள் இருக்கு இல்லையா, அதற்கெல்லாம் திமுக ஏற்கனவே ஃபண்டு கொடுத்தாங்க தேர்தலுக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதோ 20 கோடி 25 கோடிலாம் சொன்னாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பணம் கொடுத்துருந்தாங்க. அப்போது அவங்களே செலவு பண்ண முடியாத சூழ்நிலையில் திமுக பணம் கொடுத்து அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போது இவங்களுடைய திமுகவுடைய அக்கௌண்ட்டை முடக்கப்பட்டுட்டா அவங்க கூட இருக்க கூட்டணி கட்சிகளுக்கு இவங்களால் பணம் கொடுக்கவே முடியாது. அப்போ பணம் கொடுக்கலன்னா கூட்டணி கட்சிகள் என்ன பண்ணுவான், நீ பணமும் கொடுக்க மாட்டேன்ற, சீட்டும் நிறைய கொடுக்க மாட்டேன்ற, ஆட்சியில் பங்கீடும் கொடுக்க மாட்டேன்ற, திமுக எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கூட்டணிக்கு வருவாங்க. ஆப்வியஸாக அதிமுக கூட்டணின்றது பாஜக கூட தான் இருக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு கட்சி தான் அதிமுக. அப்போ இவங்க மறைமுகமாக என்ன பண்ணுறாங்க, புறவாசல் வழியாக, பின்வாசல் வழியாக பாஜக கூட்டணிக்கு தான் இந்த கட்சிகள் வராங்க. திமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் தோற்பது உறுதி உறுதி உறுதி.